பிரதமரோட வருகை தமிழகத்திற்கு அடிக்கடி இருக்கு. கடந்த 10 ஆண்டுகளில் 9 லட்சம் 10 லட்சம் கோடி அளவிற்கு தமிழகத்துக்கு வளர்ச்சி திட்ட பணிகளை தமிழகத்துக்கு பிரதமர் வழங்கியிருக்கிறார். அரசிலிருந்து மாநில அரசிலிருந்து இது திருப்பி அதை சொல்லிட்டு இருக்காங்க. நிதி ஒதுக்கீட்டில் அதாவது அவர்களுக்கு சொல்லுவதற்கு ஒன்றுமில்லை. மத்திய அரசாங்கத்தை குறை சொல்ல வேண்டும் ஒரே எண்ணத்தோட கிட்டத்தட்ட இந்த 10 ஆண்டுகளில் மட்டுமே 11 லட்சம் கோடி ரூபாய் 10.76 இப்போ போன வாரம் 17 லட்சத்துலாம் சேர்த்தா கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி ரூபாய் நலத்திட்டங்களை மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழ்நாட்டில் நிறைவேற்றினார். இதற்கு முன்னால் 2014க்கு முன்னாடி இருந்த யூபிஏ அரசாங்கத்தில் யார் இருந்தாங்க? இதே அரசாங்கம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சியாளர்களாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் தான் யூபிஏல ஆட்சியில் இருந்தாங்க. அப்போ கொடுக்கப்பட்ட தொகை விட 3 மடங்கு தொகையானது இப்போ நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரயில்வே துறைக்கு மட்டுமே அந்த 2004லிருந்து 2014 ஒரு 2009லேருந்து 2014 வரலும் கொடுக்கப்பட்ட தொகை வெறும் 860 கோடி ரூபா. ஆனால் இந்த நிதியாண்டில் மட்டுமே தமிழ்நாட்டில் ரயில்வேக்கு கொடுக்கப்பட்ட தொகை 6000 கோடி ரூபாய் ஒரு நிதியாண்டில் மட்டுமே. அதே போல் தேசிய ஹைவேக்கள், சென்னை விமான நிலைய விரிவாக்கம், திருச்சிராப்பள்ளி விமான நிலைய விரிவாக்கம், மதுரை விமான நிலைய விரிவாக்கம், அதே போல் கோயம்புத்தூர் விமான நிலைய விரிவாக்கம். கோயம்புத்தூருக்கு இன்னும் லேண்ட் எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதே போல் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க இன்றைக்கி பாம்பன் பாலம், குலசேகரப்பட்டினத்தில் கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் மதிப்பில் ராக்கெட் ஏவுதளம். அதே போல் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே 5 வந்தே பாரத் ரயில்கள் சென்னையிலேருந்து திருநெல்வேலிக்கு, சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு, கோயம்புத்தூர்லேருந்து மதுரைக்கு, சென்னையிலேருந்து பெங்களூருக்கு, வழியாக மைசூருக்கு, சென்னையிலேருந்து விஜயவாடா. தமிழ்நாட்டில் மட்டுமே 5 வந்தே பாரத் ரயில்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தில் பல லட்சம் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. 5 கிலோ அரிசி மாதம் கொடுக்குறோம். இது கிட்டத்தட்ட 80 கோடி பேருக்கு நாடு முழுவதும் கொடுக்குறோம். நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே 1,20,00,000 அட்டைதாரர்களுக்கு இந்த கொடுத்துக்கிட்டுருக்குறோம். அதே போல் இலவசமாக விவசாயிகளுக்கு 6000 ரூபாய், 46 லட்சம் விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6000 ரூபாய் அவர்கள் வங்கி கணக்கில் கொடுப்பது. பிரதமரினுடைய ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு, அதே போல் முத்ரா வங்கி திட்டத்தில் அதிகமாக பயன்பெற்ற மாநிலம் தமிழ்நாடு, அதுவும் குறிப்பாக சகோதரிகள். இதை தவிர்த்து பெரிய திட்டங்கள் 2 டிஃபென்ஸ் காரிடார் தான் நாட்டில் கொடுக்கப்பட்டது. ஒரு டிஃபென்ஸ் காரிடார் உத்தரப்பிரதேசத்துக்கு, இன்னொரு டிஃபென்ஸ் காரிடார் தமிழ்நாட்டுக்கு கொடுத்தார் நம்மளுடைய பிரதமர் அவர்கள். அதே போல் PM மித்ரா பார்க் என்று சொல்லக்கூடிய பார்க், டெக்ஸ்டைல் பார்க், 5 பார்க் கொடுக்கப்பட்டது நாட்டிலே. அதில் ஒரு பார்க் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி தமிழ்நாட்டிற்கு எப்பொழுதுமே ஒரு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர் திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம், தமிழர்களுடைய உறவை மேம்படுத்தும் விதமாக காசியில் 2 முறை தமிழ் சங்கமம், பாரதியாருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக பாரதியாருக்கு ஹிந்து பனாரஸ் யூனிவர்சிட்டியில் ஒரு இருக்கையை ஏற்படுத்தி கொடுத்தது. உலகத்திலேயே ஐநா சபை தான் பெரிய சபை. அந்த சபையில் ஒரு பிரதமர் முதல் முறையாக தமிழில் யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொன்னதுன்னா அது நம்மளுடைய பிரதமர் அவர்கள் தான். கிட்டத்தட்ட 35 மாநில மொழிகளில், நாட்டு சர்வதேச மொழிகள்லையும் திருக்குறளை மொழிபெயர்த்து திருக்குறளை வெளியிட்டிருக்கிறோம். திருக்குறளை பப்புவா கினியான்ற நாட்டில் போயிட்டு அந்த நாட்டினுடைய மொழியில் மொழிபெயர்த்து அந்த நாட்டினுடைய அதிபரை வெளியிட்டது. அதே போல் கொரோனா சமயத்தில் கிட்டத்தட்ட 260 கோடி டோஸ் மக்களுக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி அனைத்து நல்ல திட்டங்களும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக, தமிழ் மக்களினுடைய வளர்ச்சிக்காக நம்முடைய பிரதமர் அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்.